யார் ஒருத்தர் மார்க்க கல்வியை இல்மை தேடி ஒரு பாதையில் போகிறாரோ அவருடைய பாதையை சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையாக, இலகுவான பாதையாக அல்லாஹ் ஆக்கி விடுவார். அப்படி என்றால் இல்மை தேடக்கூடிய பாதை, கற்றுக்கொள்வது, தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருப்பது, சொர்க்கம் போவது லேசாக ஆக்கக்கூடிய பாதை. ஒருத்தர் இல்மை கற்றுக்கொண்டா அமல் செய்திகளா நாளைக்கு அல்லாஹ்ட்ட கேள்வி வருமே அப்படின்னு பயந்தார்னா, இதனால அவர் விலகி போனார்னா அவர் சொர்க்கம் போறது ரொம்ப கஷ்டம். உண்மையா இல்லை? இந்த ஹதீஸின்படி சொர்க்கம் போறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் நாளைக்கு அல்லாஹ்வோட கேள்வி கிட்ட பதில் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக, அதாவது அமல் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இல்மை கற்றுக்கொள்வதை தடுத்து கொண்டார்னா, அப்படி அமல் செய்யாமல் அவர் வழிகடுவார் இல்லையா? அப்ப வழிகட்டுட்டார்னா நரகம் போறது ரொம்ப ஈஸி, சொர்க்கம் போறது ரொம்ப கஷ்டம், நரகம் போறது ரொம்ப ஈஸி. ஆனால் தான் வழிகிடக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து இல்மை கற்றுக்கொள்வதும் அதை அமல் செய்வதுமே அவருடைய நோக்கமா இருந்ததுன்னா அவர் நரகம் போறது ரொம்ப கஷ்டம், சொர்க்கம் போறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த பாதை அது தொலைவல் இல்ம், கல்வியை தேடும் பாதை அப்படின்னு இந்த ஹதீஸின் மூலமா தெரிந்து கொள்ளும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் 2699வது ஹதீஸாக ஸஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறும். அப்ப இந்த ஆதாரங்களை எல்லாம் முன்வைத்து ஷேக் ஹஃபிதஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, ஒருவர் இஸ்லாமிய கல்வியை தேடுவதை கொண்டு தன்னுடைய தரஜா, அந்தஸ்து உயர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நாட வேண்டும். ஆகவே இந்த சிறப்பு தனக்கு கிடைக்க வேண்டும் ஆசைப்படக்கூடியவர் ஒரு காலம் இல்மை தேடுவதை விட்டு விடக்கூடாது. அமல் செய்யணுமே, நாளைக்கு அதற்கு கேள்வி இருக்கேங்கிறதுக்காக விட்டு விடக்கூடாது என்று சொல்றாங்க.